Hi guys, சின்சானோட ஆல் மூவிஸ் லிஸ்ட்டை தொடர்ந்து இப்போ டோரேமானோட ஆல் மூவிஸ் லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 43 மூவிஸ் டோரேமான் சீரீஸில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. பட் இந்த லிஸ்ட்ல 35 மூவிஸ் தான் பார்க்க போறோம். அது ஏன்னா சில மூவிஸ் ரீரிலீஸ் பண்ணி ரிப்பீட்டடா அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த மூவிஸை ஸ்கிப் பண்ணிட்டு தான் இந்த லிஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். நான் உங்க கிஷோர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. டோரேமான் சீரிஸோட முதல் படம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா 1980 வெளியே வந்த நோபிட்டாஸ் டைனோசருங்கிற மூவி தான். இந்த ஃபியூச்சர் பிலிம் எபிசோடோட எக்ஸ்பேண்ட் மாதிரி தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. இந்தியாவில் 2011 டிவில டெலிகாஸ்டும் பண்ணியிருக்காங்க. டோரேமானோட டைம் கிளாத்தை யூஸ் பண்ணி ஒரு டைனோசருக்கு உயிர் கொடுக்கவே அந்த டைனோசர் பெரியதா வளர நோபிட்டா அதை திரும்பவும் அதோட காலத்துக்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கஷ்டப்படுவான். அதுதான் இந்த மூவில காணிச்சிருப்பாங்க. ரெண்டாவதா வந்த மூவி 1981 மார்ச் 14 ரிலீஸ் ஆன தி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் நோபிட்டா ஸ்பேஸ் பிளேசர்ங்கிற மூவி தான். இந்த மூவியோட இந்த ஒரிஜினல் வெர்ஷன் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணப்படல. அதுக்கு பதிலா 2009 ரீமேக் பண்ணப்பட்ட வெர்ஷனை 2015 இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம மூணாவதா பார்க்க போற மூவி என்னன்னா மார்ச் 13 1982 ரிலீஸ் ஆன நோபிட்டா அண்ட் தி ஹன்ஸ் ஆஃப் ஈவில்ங்கிற மூவி தான். டோரேமான் லாங் டெய்ல்ஸ்ங்கிற எபிசோட தழுவி கிரியேட் பண்ணப்பட்ட இந்த சீரிஸ் 2014 ரீமேக்கும் பண்ணப்பட்டிருக்குது. பட் இதோட ஓல்டு வெர்ஷனும் சரி ரீமேக் பண்ண வெர்ஷனும் சரி இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. நோபிட்டாவும் அவனோட புது பெட்டான டோ என்கிற டாகும் சேர்ந்து காங்கோ பேசின்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சுவை ஃபைண்ட் பண்ணி அதோட மிஸ்டரிஸை ரிவீல் பண்றது தான் கதையா அமைஞ்சிருக்கும். அடுத்ததான் நாலாவதா வந்த மூவி என்னன்னா மார்ச் 12 1983 ரிலீஸ் ஆன நோபிட்டா அண்ட் கேஸ்டில் ஆஃப் த அண்டர் சி ஈவில்ங்கிறது தான் மூவியோட நேம். இதோட ஒரிஜினல் வெர்ஷனை இந்தியாவில் 2020 தான் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குது. நோபிட்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அண்டர் வாட்டர் கீழே ட்ரெஷர் தேடி போய் ஒரு கன்னை கண்டுபிடிக்கிறாங்க. அது மூலமா நிறைய புதுவிதமான உயிரினங்களையும் மீட் பண்றாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவங்கள அந்த உயிரினங்கள்ட்ட இருந்து யார் காப்பாத்துனா எப்படி அவங்க அதுல இருந்து தப்பிச்சு வந்தாங்கிறது தான் கதை அமைஞ்சிருக்கும். அடுத்ததா அஞ்சாவதா வந்த மூவி 1984 மார்ச் 17 ரிலீஸ் ஆன நோபிட்டாஸ் கிரேட் அட்வென்ச்சர் இன்டு தி அண்டர் வேர்ல்ட் அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவி தி 7 மேஜிக் யூசர் அப்படிங்கிற நேம்ல 2007 ரீகிரியேட் பண்ணப்பட்டுச்சு. நம்ம ஊருக்கும் ஒரிஜினல் வெர்ஷன் வராம இந்த வெர்ஷன் தான் 2014 டப் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. மசிமோ பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி மேஜிக்கை பயங்கரமான விதத்துல கையாண்டிருப்பாங்க. இந்த மூவில ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மூவியா கூட இந்த மூவி அமைஞ்சிருக்கும். அடுத்ததா ஆறாவதா பார்க்க போற மூவி மார்ச் 16 1985 கிரியேட் பண்ணப்பட்ட நோபிட்டாஸ் லிட்டில் ஸ்டார் வார் அப்படிங்கிற மூவி தான். இந்த ஒரிஜினல் மூவியை இந்தியாவில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2021 மறுபடியும் இந்த மூவியை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்தியாவில் இதோட ஓல்டு மூவி தான் அவைலபிளா இருக்குது. தூரமா இருக்கக்கூடிய பிளானட்ல இருந்து வந்த ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டுக்கு நோபிட்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கறது தான் இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா ஏழாவதா கிரியேட் பண்ணப்பட்ட மூவி மார்ச் 15 1986 ரிலீஸ் ஆன நோபிட்டா அண்ட் தி ஸ்டீல் ட்ரூப்ஸ்ங்கிற மூவி தான். இந்த மூவியை 2011 ரீரிலீஸும் கூட பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் இந்த ஓல்டு மூவி ஹிட்னால இதோட ரீஅனிமேட்டட் மூவியையும் 2011 டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வானத்துல இருந்து விழுந்த ரோபோட்ஸோட பாட்டை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நோபிட்டா ஒரு பெரிய ரோபோட்டை கிரியேட் பண்றான். அதுக்கப்புறமா அந்த ரோபோட்னால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு அதை நோபிட்டா எப்படி சால்வ் பண்ணா அப்படிங்கிறது தான் இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. எட்டாவதா ரிலீஸ் ஆன மூவி மார்ச் 14 1987 ரிலீஸ் ஆன நோபிட்டா அண்ட் நைட்ஸ் ஆன் டைனோசர் அப்படிங்கிற மூவி தான். இதை 2020 இந்தியாவில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நோபிட்டா ஒரு தங்குற இடத்தை கட்டுறதுக்காக அண்டர் கிரவுண்டை சூஸ் பண்றான். பட் அந்த அண்டர் கிரவுண்ட் வழியா அவனோட ஃப்ரெண்ட்ஸே தவற விட்டுறான். கடைசி அவங்கள கண்டுபிடிக்கும் போது ஒரு பெரிய டைனோசர் உலகத்தையே கண்டுபிடிக்கிறான். ஸோ அதுல இருந்து என்னாச்சு அப்படிங்கிறது தான் இதோட மைய கதையாவே அமைஞ்சிருக்கும். அடுத்ததா 9ஆவதா பார்க்க போற மூவி 1988 ரிலீஸ் ஆன தி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் நோபிட்டா பேரலல் விசிட் டு தி வெஸ்ட் அப்படிங்கிற மூவி தான். நோபிட்டாவோட மூவிகள்லயே இந்த மூவி ஒரு ஸ்பெஷலான மூவின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதை ரைட் பண்ணது ஃபுஜியோ கிடையாது. அவருக்கு இந்த மூவி கிரியேட் பண்ற டைம்ல ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருந்ததுனால வேற ரைட்டரை வச்சு வேற நாவலை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஜார்னி டு தி வெஸ்ட் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி நாகோங்கிற ரைட்டர் இதை கிரியேட் பண்ணியிருப்பாரு. இந்தியாவில் கூட இந்த மூவி ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். நோபிட்டா டோரேமானோட கேஜெட்டை மிஸ்யூஸ் பண்ணி பேரலல் யூனிவர்ஸ்க்கு போயிடுறான். அங்க போனதுக்கு அப்புறம் நிறைய மான்ஸ்டர்ஸை மீட் பண்றான். ஸோ அதுங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிச்சு நார்மலான வேர்ல்டுக்கு வந்தான் அப்படிங்கிறது தான் மைய கதையாவே அமைஞ்சிருக்கும். அடுத்ததா 10ஆவதா வர்ற மூவி என்னன்னா 1989 ரிலீஸ் பண்ணப்பட்ட நோபிட்டா அண்ட் தி பர்த் ஆஃப் ஜப்பான் அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவியை 2016 ரீரிலீஸ் கூட பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் 2020 இதோட ஓல்டு மூவியை தான்
டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா 11ஆவதா பார்க்க போற மூவி என்னன்னா 1990ல ரிலீஸ் ஆன நோபிட்டா அண்ட் தி அனிமல் பிளானட் அப்படிங்கிற மூவி. இந்த மூவியை 2018ல இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நோபிட்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அனிமலும் மனுஷங்கள் மாதிரியே வாழ்ற ஒரு பிளானட்ல மாட்டிக்கிறாங்க. அந்த பிளானட்ல சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமலையும் அவன் மீட் பண்றான். அப்பந்தான் நிமிகஸ் அப்படிங்கிற ஒரு எதிரி கூட்டம் அவங்களோட பிளானட்டை அழிக்க வரதா சிப்போ சொல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா மொத்த டீமுமே கலையிறங்கும். ஸோ அதில் எப்படி விக்டரி அடைஞ்சாங்க அப்படிங்கறத இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா 12ஆவதா ரிலீஸ் ஆன படம் 1991 ரிலீஸ் ஆன நோபிட்டாஸ் டோராபியன் நைட்ஸ் அப்படிங்கிற மூவி. இது அலாவுதீன் கான்செப்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு மூவி அமைஞ்சிருக்கும். சிசுகாவோட ஸ்டோரி புக்குள்ள மொத்த டீமுமே குதிக்க அரேபியால நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே மொத்த கேங்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுமே ஜாலியா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியை இந்தியாவில் 2012 டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா 13ஆவதா ரிலீஸ் ஆன மூவி 1992 ரிலீஸ் ஆன நோபிட்டா அண்ட் தி கிங்டம் ஆஃப் கிளவுட்ஸ் அப்படிங்கிற மூவி தான். நோபிட்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கிளவுட்ல இருக்கக்கூடிய ஒரு கிங்டமை எதர்ச்சியா கண்டுபிடிக்கிறாங்க. அங்க அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க. பட் அதை விட நிறைய ஆபத்தும் ஏற்படுது. தென் அந்த கிங்டமை அழிக்கிறதுக்காகவும் நிறைய பேர் வர்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து எப்படி அந்த கிங்டமை காப்பாத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதையா இருக்கும். இந்த மூவியை 2014ல இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. 14ஆவதா ரிலீஸ் ஆன மூவி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1993 ரிலீஸ் ஆன நோபிட்டா அண்ட் தி டின் ரிப்ளினித் அப்படிங்கிற மூவி. டோரேமானோட ஒரு மேஜிக்கல் கேட்டை யூஸ் பண்ணி வேறொரு உலகத்துக்கு போறாங்க நோபிட்டா அவனோட ஃப்ரெண்ட்ஸும். அண்ட் அந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன டாய்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அந்த டாய்களே ஒரு சமயத்துல அவங்களுக்கு எதிரிகளா மாறுது. ஸோ அவங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிச்சு எப்படி நார்மல் வேர்ல்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தான் கதையாக அமைஞ்சிருக்கும். இந்தியாவில் இதோட நேம் வித்தியாசமாக இருக்கும், எனக்கு மறந்துடுச்சு. யாருக்காவது தெரிஞ்சுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்தியாவில் இந்த மூவியை 2013லேயே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா 15ஆவதா ரிலீஸ் ஆன மூவி என்னன்னா 1994ல ரிலீஸ் ஆன நோபிட்டாஸ் 3 விஷனரி வாட்ச்மேன் அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவியை 2013ல இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவும் கொஞ்சம் ஃபேமஸான மூவி தான். நோபிட்டா டோரேமானோட ட்ரீம் மிஷினை யூஸ் பண்ணி ஒரு கடந்த காலத்துக்கு போவான். பட் அவன் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரியல் வேர்ல்டும் அந்த ட்ரீம் மூலமா பிரச்சனையில மாட்டிக்கும். ஸோ அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆனாங்க அப்படிங்கறத இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. டோரேமானோட மூவிலே இது கொஞ்சம் லென்த்தான மூவியா பேசப்படுது. அடுத்ததா 16ஆவதா ரிலீஸ் ஆன மூவி 1995 ரிலீஸ் ஆன நோபிட்டாஸ் டைரி அண்ட் தி கிரியேஷன் ஆஃப் வேர்ல்ட் அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவியை இந்தியாவில் 2016ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோபிட்டாவோட சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக டோரேமான் உலகத்தோட மினியேச்சரையை அவன் கையில கொடுக்க அது மூலமா அவன் சயின்ஸ் ப்ராஜெக்டை முடிக்காம வேறு சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறான். அதுல இருந்து எப்படி வெளிவந்தான் அப்படிங்கிறது தான் இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. 17ஆவதா பார்க்க போற மூவி 1996ல ரிலீஸ் ஆன நோபிட்டா அண்ட் தி கேலக்ஸி சூப்பர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவி இந்தியாவில் 2016ல தான் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. கொஞ்ச நாட்களா காணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது 3 நாள் கழிச்சு ஒரு டிக்கெட்டோட வரான். அந்த டிக்கெட் மிஸ்ட்ரி கேலக்டிக் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கான டிக்கெட். அந்த டிக்கெட் மூலமா எங்க போறோம் அப்படிங்கறதே ஒரு சீக்ரெட்டான விஷயமா அமைஞ்சிருக்கும். ஸோ அங்க நோபிட்டாவையும் அவனோட கேங்கையும் டோரேமான் கூட்டிட்டு போக என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்கிறது தான் இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. 18ஆவது அமைஞ்ச மூவி என்னன்னா 1997 ரிலீஸ் ஆன நோபிட்டா அண்ட் தி ஸ்பைரல் சிட்டி அப்படிங்கிற மூவி. இந்த மூவி ரீசெண்டா 2020ல தான் இந்தியாவில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்த தடவை டோரேமான் கூட நோபிட்டாவும் அவனோட கேங்கும் ஒரு வித்தியாசமான பிளானட்டுக்கு ட்ரிப் போறாங்க. பட் அந்த பிளானட்ல அவங்க கூடவே ஸ்னேக்ஸும் டிராவல் பண்ண போது. ஸோ அதை சுற்றி நடக்கக்கூடிய ஃபன்னான விஷயங்களை சேர்த்து இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 19th ரிலீஸ் ஆன மூவி என்னன்னா 1998 ரிலீஸ் ஆன நோபிட்டாஸ் கிரேட் அட்வென்ச்சர்ஸ் இன்டு தி சவுத் சி அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவி இந்தியாவில் ஏர்லியரா 2011லே ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. நோபிட்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ட்ரெஷரை தேடி கப்பல்ல பயணிக்கிறாங்க. தெரியத்தனமா வழி தவறி கடந்த காலத்துக்கே போயிடுறாங்க டோரேமானோட கேஜெட்டை யூஸ் பண்ணி. ஸோ அங்கிருந்து எப்படி ரியல் வேர்ல்டுக்கு தப்பிச்சு வந்தாங்க, அவங்க ட்ரெஷரை எடுத்தாங்களா இல்ல ட்ரெஷருக்கு பதிலா வேற ஒன்ன கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கறது தான் இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. அண்ட் இது வேர்ல்டு ஃபுல்லாவும் பயங்கரமா ஹிட்டான மூவியா பேசப்படுது. 20ஆவதா ரிலீஸ் ஆன மூவி என்னன்னா 1999 ரிலீஸ் பண்ணப்பட்ட நோபிட்டா ட்ரிஃப்ட் இன் தி யூனிவர்ஸ் அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவியை இந்தியாவில் 2018ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரிஜினல் ஸ்டார் வார்ஸ் மூவியோட கதை தழுவல்ல எடுக்கப்பட்ட டோரேமான் சீரிஸோட 2வது மூவி. இதை ட்ரீம் பில்லோ அப்படிங்கிற ஒரு எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. அதோட எக்ஸ்டெண்டா இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1990களில் முதல் பார்ட்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இயர் 2000க்காக அதே மாதிரி ஸ்டார் வார்ஸ் ட்ரையாலஜியோட
இன்னொரு கதையை இந்த மூவில அடாப்ட் பண்ணிருப்பாங்க. கூடவே நோபிட்டாஸ் நைட் பிஃபோர் வெட்டிங் அப்படிங்கிற ஒரு சின்ன கதையையும் மூவி மாதிரி இது கூடவே சேர்த்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் 21வது ரிலீஸ் பண்ணப்பட்ட மூவி என்னதுன்னா இயர் 2000ல ரிலீஸ் ஆன நோபிட்டாஸ் த லெஜெண்ட் ஆஃப் சன் கிங் அப்படிங்கிற மூவி தான் 21வது நூற்றாண்டை வெல்கம் பண்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட 21வது மூவி அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால 21 செஞ்சுரியில உலக அழிஞ்சிரும் அப்படிங்கிறது மாதிரி கருதப்பட்ட மாயன் கேலண்டரை பேஸ் பண்ணி இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம் பீரியட்ல போய் மித்திகலான நிறைய விஷயங்களை பண்றது மாதிரி தான் இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியை 2014ல இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா 22வது கிரியேட் பண்ணப்பட்ட மூவி என்னன்னா 2001ல கிரியேட் பண்ண நோபிட்டா அண்ட் தி விங்டு பிரேவ்ஸ் அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவியை 2019ல இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டோரேமானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பேடோஃபியா அப்படிங்கிற வேர்ல்டுக்கு போவாங்க. அந்த வேர்ல்டுல ரெக்கைகளோட அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறமா அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற மாதிரி இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா 23வது ரிலீஸ் ஆன மூவி என்னன்னா இயர் 2002ல ரிலீஸ் பண்ணப்பட்ட நோபிட்டா இந்த ரோபோட் கிங்டம் அப்படிங்கிற மூவி தான். நோபிட்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரோபோட் பிளானட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஈவில் ராணி மக்களுக்கும் ரோபோட்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாசத்தையே பிரிக்கிறாங்க. சோ அவனுக்கு டோரேமான் மேல இருக்கக்கூடிய பாசமாய் போகுது. அவளை எதிர்த்து எப்படி ஃபைட் பேக் பண்ணாங்க அப்படிங்கறது தான் இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. இந்த மூவியை 2019ல தான் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் 24வது வந்த மூவி என்னதுன்னா 2003ல ரிலீஸ் பண்ணப்பட்ட நோபிட்டா இந்த வின் மாஸ்டர் அப்படிங்கிற மூவி தான். ஃபுக்கோ அப்படிங்கிற நேம் வச்சிருக்கிற ஒரு பொண்ணை நோபிட்டா மீட் பண்ண அவளோட பவர்ஸ் எடுக்கிறதுக்கே ஸ்ட்ராங் பீப்புள் அப்படிங்கிற கேங் வருது. ஸோ அவங்கள்ட்ட இருந்து எப்படி ஃபுக்குவோவை காப்பாத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஒன்லைன் அமைஞ்சிருக்கும். இந்த மூவியை 2016லயே இந்தியாவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததா 25வது ரிலீஸ் ஆன மூவி என்னன்னா 2004ல ரிலீஸ் பண்ணப்பட்ட நோபிட்டா இந்த வான் நைன் ஸ்பேஸ் டைம் ஒடிசி அப்படிங்கிற மூவி தான். 1979 எரால கிரியேட் பண்ணப்பட்ட மங்காவை அடிப்படையா வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட கடைசி மூவியா இந்த மூவி தான் அமைஞ்சிருக்குது. 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலத்துக்கு டோரேமானும் அவனோட கேங்கும் போறாங்க. ஸோ அங்க போய் அபாண்டான நிறைய கேட்ஸையும் டாக்ஸையும் அதுகளுக்குன்னு ஒரு தனியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஸோ அது சேர்க்கும் போது ஏற்பட்ட பிரச்சனைகளை தான் இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. இந்த மூவியை 2016லயே இந்தியாவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததா 26வது பார்க்க போற டோரேமானோட 28வது மூவி என்னன்னா நோபிட்டா அண்ட் தி கிரீன் ஜெயண்ட் லேண்ட் அப்படிங்கிற மூவி தான். என்ன ப்ரோ 28வது மூவின்னு சொல்றீங்க 26வது மூவிக்கு பதிலா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில 2 மூவியை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 2 மூவியுமே ஆல்ரெடி ஓல்டா ரிலீஸ் பண்ண மூவியை ரீரிலீஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த லிஸ்ட்ல அதை சேர்க்கல. இந்த மூவி டோரேமான் சீரிஸோட கொஞ்சம் ஸ்பெஷலான மூவின்னு சொல்லலாம். நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. இந்தியாவில் கூட 2017லயே இந்த மூவியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நோபிட்டா ஒரு பிளான்ட்டை காப்பாத்துறான். அந்த பிளான்ட்டுக்கு அதுக்கப்புறமா உயிரே வர தொடங்குது. தென் அந்த உயிர் வந்த பிளான் அதோட உலகத்துக்கு நோபிட்டாவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போகுது. அங்க ஏற்படுற ஜாலியான விஷயங்களை தான் இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா 27வது பார்க்க போற டோரேமானோட 30வது மூவி என்னன்னா நோபிட்டாஸ் கிரேட் பேட்டில் ஆஃப் த மெர்மெய்ட் கிங் அப்படிங்கிற மூவி தான். இது நோபிட்டாஸ் மெர்மெய்ட் லெஜெண்ட் அப்படிங்கிற ஸ்பெஷல் எபிசோட தழுவின மூவி அமைது. நோபிட்டாவோட தோட்டத்துக்குள்ள வந்த சோஃபியாங்கிற இளவரசி டோரேமானையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அவளோட உலகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம அவங்களோட ட்ரைப்ஸுக்கு தேவையான ஜுவாடையும் நோபிட்டாவும் அவனோட கேங்கும் எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க, அந்த பேட்டில்ல எப்படி வின் பண்ணாங்க அப்படிங்கறத இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. இந்த மூவியை 2017ல இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 28வது பார்க்க போற டோரேமானோட 32வது படம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நோபிட்டா அண்ட் தி ஐலாண்ட் ஆஃப் மிராக்கிள்ஸ் அனிமல்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் அப்படிங்கிற மூவி தான். டைம் டோரேமுஜி அப்படிங்கிற ஒரு மிஷினை யூஸ் பண்ணி ஒரு மிஸ்டீரியஸ் லேண்டுக்கு டோரேமானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் போறாங்க. தங்கத்தினால ஆன வண்டு காப்பாத்திட்டு இருக்க அந்த ஊரையே அழிக்கிறதுக்காக வேறொரு கும்பல் வருது. அவங்கள்ட்ட இருந்து நேட்டிவா இருக்கக்கூடிய அந்த ஊரோட அனிமல்ஸை எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா 29வது பார்க்க போற டோரேமானோட 33வது மூவி என்னன்னா நோபிட்டா சீக்ரெட் கேஜெட் மியூசியம் அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவியும் இந்தியாவில் நல்லாவே பேசப்பட்ட மூவி அமைஞ்சிருக்குது. ஜப்பான்ல 2013லயும் இந்தியாவில் 2016லயும் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோரேமானோட கழுத்துல இருக்கக்கூடிய பெல் காணாம போக நோபிட்டா ஷெர்லாக் ஹோம்ஸாவே மாறிடுறான். தென் அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து அந்த மணியை எப்படி கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறது தான் மூவியாவே அமைஞ்சிருக்கும். செம ஜாலியாகவும் த்ரில்லாவும் காமிச்சிருப்பாங்க இந்த மூவியை. அடுத்ததா 30வது பார்க்க போற டோரேமானோட 35வது மூவி என்னன்னா நோபிட்டா ஸ்பேஸ் ஹீரோஸ் அப்படிங்கிற மூவி தான். இந்தியாவில் இந்த மூவியை 2018ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நோபிட்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி மாற
அவுட்டர் ஸ்பேஸுக்கு போய் ஹெல்ப் பண்றது மாதிரி இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 2015ல இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவுக்கு 2018ல தான் இந்த மூவி வந்துச்சு. இதே வருஷமே டோரேமானோட இன்னொரு ஸ்பெஷல் மூவியும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதான் ஸ்டாண்ட் பை மீ டோரேமானுங்கிற மூவி. இந்த மூவியோட ஆர்ட் ஸ்டைல்னாலேயே பயங்கரமா பேசப்பட்டு அதிகமாகவும் வசூல் பண்ணப்பட்டுச்சு. இதுக்காகவே இதை ஃபியூச்சர் ஃபிலிம்னு சொல்லாம ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஃபிலிம் லிஸ்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற 31வது மூவி என்னன்னா டோரேமானோட 37வது மூவியான நோபிட்டாஸ் கிரேட் அட்வென்ச்சர்ஸ் இன் அண்டார்டிகா கச்சிகோச்சி அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவி ஒரு கேமுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட மூவின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, 2017ல ரிலீஸ் ஆன Nintendo 3DS கன்சோலுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட கேமை தழுவி எடுக்கப்பட்ட மூவி தான் இது. இந்தியாவில் ரீசெண்டா 2022ல தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சுதந்திர தின ஸ்பெஷல் மூவியா இந்த மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் 32வதா பார்க்க போற டோரேமானோட 38வது மூவி என்னன்னா நோபிட்டாஸ் ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படிங்கிற மூவி தான். ஜப்பான்ல 2018 கிரியேட் பண்ணப்பட்ட இந்த மூவி இந்தியாவில் 2022 ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. வழக்கம் போல கடல்னா ட்ரெஷரை தேடி தான் நோபிட்டாவும் அவனோட கேங்கும் போவாங்க. அதே கதையில தான் இந்த மூவியை அமைச்சிருப்பாங்க. பட் இந்த டைம் கரேபியன் சீவுக்கு போறாங்க. கூடவே பைரட் அட்வென்ச்சரையும் சேர்த்து வேறு சில விஷயங்களையும் பாக்குறாங்க. அது என்னங்கிறது தான் இந்த மூவில டீடைலா சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா 33வதா பார்க்க போற டோரேமானோட 39வது மூவி என்னன்னா நோபிட்டாஸ் கிரானிக்கல்ஸ் ஆஃப் த மூன் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவி ஜப்பான்ல 2019லயும் இந்தியாவில் ரீசெண்டா 2023 ஜனவரிலையும் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. இதோட அசத்தலான கிராபிக்ஸ்க்காகவே போன வருஷம் பலராலும் பேசப்பட்ட மூவியா இந்த மூவி அமைஞ்சுது. நோபிட்டா அண்ட் டோரேமானுக்கு அப்புறமா லூக்காங்கிற பையன் தான் இந்த கதையோட ஒரு மெயின் ப்ரோட்டகனிஸ்ட்னே சொல்லலாம். அடுத்ததான் 34வதா பார்க்க போற டோரேமான் சீரிஸோட 40வது மூவி என்னன்னா நோபிட்டாஸ் நியூ டைனோசர் அப்படிங்கிற மூவி தான். இந்த டைனோசர்ங்கிற நேம்லயே ஆல்ரெடி 2 மூவி கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஒன்னு ரீமேக் மூவியா அமைஞ்சிருந்துச்சு. பட் இதோட கதை டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனா ஸ்டோரி சேம் தான். இந்த மாதிரி நிகழ்ச்சி முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது இந்த கதையிலையும் நோபிட்டா டைனோசர் வளர்க்குறான். பட் ஒரு டைனோசர் கிடையாது, கியூமயு அப்படின்னு சொல்லிட்டு 2 டைனோசரை வளர்க்குறான். அந்த 2 டைனோசரையும் பாஸ்ட்டுக்கே கொண்டு போய் விடுறான் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்னால. பட் அதுக்குள்ள அவன்கிட்ட இருந்து அந்த 2 டைனோசரையும் வேற குரூப்ஸ் திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்கள எப்படி மீட் எடுத்துட்டு வந்தான் அப்படிங்கிறது அந்த மூவியோட கதையாக அமைஞ்சிருக்கும். 2020ல தான் ஜப்பான்ல ரிலீஸ் பண்ணாங்க. கொரோனா தீவிரம்னால உடனே டிவிடிலையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வேர்ல்டு ஃபுல்லாகவும் இந்த மூவி சீக்கிரமாகவே போய் சேர்ந்துடுச்சு. பட் இந்தியாவில் இன்னுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணப்படல. இதே வருஷம் டோரேமானோட இன்னொரு ஸ்பெஷல் மூவி ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. அதான் ஸ்டாண்ட் பை மீ டோரேமான் 2. வசூல் ரீதியில பயங்கரமான வசூலை குவிச்ச மூவியாகவும் இந்த மூவி அமைஞ்சிருக்குது. இந்தியாவில் 2021ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஹிந்தியில மட்டும்தான் அவைலபிளா இருக்குது. அடுத்ததான் 35வதா பார்க்க போற டோரேமான் சீரிஸோட 42வது மூவி என்னன்னா நோபிட்டா ஸ்கை யூட்டோபியா அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவி ஜப்பான்ல 2023ல ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கு ஈக்குவலா மற்ற ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே 2023 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவை தவிர நோபிட்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பாரடாஃபியா அப்படிங்கிற ஒரு உலகத்துக்கு போறாங்க. ரியாலிட்டியை சேஞ்ச் பண்றது மாதிரி அந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை என்ஜாய் பண்ணிட்டு அங்க நடக்கிற பிரச்சனைகளை எப்படி டேக்கிள் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஜாலி கலந்து இந்த மூவில கொடுத்திருப்பாங்க. இவ்வளவு மூவி தான் டோரேமான் சீரிஸ்ல ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குது. பட் இவங்களோட 43வது மூவி அதை பத்தியும் இப்ப சொல்லிட்டாங்க. அந்த மூவியோட நேம் நோபிட்டாஸ் எர்த் சிம்பனி. இந்த மூவி மார்ச் 1, 2024ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுஜியோட 90வது பிறந்த நாளான அக்டோபர் 4, 2023ல இதோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க பண்றது பார்த்தா அட்வான்ஸ் புக்கிங்ல போன வருஷமே ஃபுல் மூவியும் கிரியேட் பண்ணிட்டு டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாய்வலிக்க 35 மூவியை பத்தி உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ இதை சப்போர்ட் பண்ணி லைக் பண்றது உங்க கடமை. மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வேணும்னா. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவை. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். Peace.